நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இபிஎஸ்ஸின் டெல்லி பயணம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்து பேசியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக கூட்டணியில் டெல்லியில் இருந்துதான் எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது என்றும் இபிஎஸ்ஸின் டெல்லி பயணம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்பதை முன்வைத்துதான் என்று தொடர்ந்து கூறி வருகிறோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில் டெல்லியில் இருந்துதான் எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அன்வர். முதலமைச்சர் ஸ்டாலின் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் உங்களிடம்? வணக்கம். தற்போது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் தற்பொழுது திமுக தொண்டர்களுக்கு மடல் ஒன்றை எழுதியுள்ளார். குறிப்பாக அதில் 2026 தேர்தல் களத்தை தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்குமான தேர்தல் என்று அவர் தொடர்ந்து பரப்புரை செய்து வரும் நிலையில அதை நிரூபிக்கும் வகையில இந்த தேர்தல் களம் நிரூபிப்பது போலவே டெல்லியில் இருந்துதான் எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் டெல்லி சென்று பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த நிலையில தற்போது இந்த மடலை எழுதியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை வாங்கி தருவதற்கு அங்கு சென்றிருக்கிறாரா, இல்லை என்றால் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்து வலியுறுத்துவதற்காகவா, அல்லது மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்காகவா, சமீபத்தில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டது அது குறித்து பேசுவதற்காகவா, இல்லை பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவதற்காகவா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள வீடுகளில் அடுப்பு எரிந்தால் என்ன எரியாவிட்டால் என்ன என்ற மனநிலையில்தான் எதிர்க்கட்சியினர் தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கின்றனர் என கடுமையாக தன்னுடைய மடல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் சாடியுள்ளார். குறிப்பாக தேர்தல் களத்தை சந்திப்பதற்காகவே டெல்லியில் சம்மதம் வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர்களின் கைகளில் தமிழ்நாடு சிக்கிக் கொண்டால் ஒவ்வொரு நாளும் என்ன பாடுபட வேண்டியிருக்கும் என்பதை தமிழ் மக்கள் ஒருபொழுதும் டெல்லியின் ஆதிக்கத்தையும் அதன் அடிமை கூட்டத்தையும் குறிப்பாக கடுமையாக எதிர்க்கட்சியினரை சாண்டியுள்ளார். குறிப்பாக அதனை தமிழ்நாடு மக்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டார்கள் எனவும் தங்கள் சுயநலத்திற்காகவும் தமிழ்நாட்டை டெல்லியிடம் அடகு வைக்க தயங்காதவர்கள் என்பதையும் மக்கள் அறிவார்கள் என கடுமையாக சாடியுள்ளார். குறிப்பாக நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சென்று தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து பேசுவதாக செய்திகள் வெளியான நிலையில குறிப்பாக டெல்லி எடுக்கும் முடிவுதான் என்பதையும் மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள் எனவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பதற்கும் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்குமாக வலிமையான திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற இந்த முற்போக்கு கூட்டணிக்கே மக்கள் உறுதியான நம்பிக்கை அளிப்பார்கள் எனவும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை மக்களுக்கு கொண்டு செல்வோம், அதற்கு அந்த வெற்றியை களத்தில் நின்று வெற்றியை பெறுவோம் எனவும் திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியில் வாழ்த்து மடல் ஒன்றை எழுதியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி அன்வர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.